கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் எபிரேயர் புத்தகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நிறைய காரியங்கள் அங்கே பேசியிருக்கிறார். அதில் ஒரு விஷயம் மட்டும், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, சரிங்களா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த ஒரு விஷயத்தில் இருக்கிற ஒரு சத்தியத்தை நாம் இந்த நாளிலும் பார்க்கலாம். இந்த ஆசாரிப்பு கூடாரம், ஆசாரியத்துவம், இதெல்லாம் யூதர்களுக்கு நல்லா தெரியும். யூதர்கள் இதை அறிந்தவர்கள். அப்போஸ்தலர்கள் அவர்கள் மூலமாக யூதர்கள் கிறிஸ்தவர்களாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய யூதருடைய சில முறைமைகளை அவர்கள் கை கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. சில முறைமைகள், அப்படிப்பட்ட முறைமைகள் கை கொண்டு வர சில முறைமைகள் கிறிஸ்தவரில் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அப்போஸ்தலர் பவுல் அடிகள் அவர்களுக்கு பேசுகிறார். அது அப்போஸ்தலர் பவுல் என்ற பேர் அங்கே போடலை அப்படின்னு சிலர் வாதிடுகிறார்கள். ஏன்னா எபிரேயர் நிருபம் அவ்வளோதான் இருக்கும், எபிரேயருக்கு எழுதிய நிருபம் இருக்கும், அதில் பவுல் பேர் இருக்காது. அவர் 14 புத்தகங்கள் எழுதியிருப்பதாக கூறுவார்கள், ஆனால் 13 புத்தகங்களில் பேர் இருக்கும். அது சிலர் ஆய்வாளர்கள் அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் அது இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். காரணம், ஒரு லெட்டர் எழுதும்போது சில ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைல் யாரும் மாற்ற முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலுடைய அடிப்படையில் வைத்து அவர் எழுதின சில காரியங்களை வைத்து இது போல் தான் என்ன எழுதியிருக்கணும் அப்படின்ற அங்கே ஒரு விளக்கம் கூட அங்கே கொடுக்குறார். அப்போஸ்தலர் பவுல் எல்லா அப்போஸ்தலர்களும் 12 சீடர்களிலும் அதிகம் படித்தவர், பெரிய பதவி வகித்தவர், நல்ல வசதியாக இருக்கிறவர், தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தார், அது நம்மளுக்கு தெரியும். அவரை கொண்டு தான் 14 புத்தகம் எழுதியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவளுக்கு நியாயப்பிரமாணம் பற்றின காரியங்கள்லாம் அவருக்கு நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டு காரியங்கள், நியாயப்பிரமாணம், யூதருடைய முறைமைகள், அது எல்லாமே நிறைய அவருக்கு நல்லா தெரிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் அவர், நீங்கள் பாதி யூதர்களாக இருக்கிறீர்கள், பாதி கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் முழு கிறிஸ்தவர்களாக மாறுங்கள் என்று அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவார். அதில் ரொம்ப முக்கியமாக பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது, ஒரு ஸ்டெப்பாக அவர் பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு அதிகாரத்திலும் பார்க்கலாம், ரொம்ப அழகாக அவர் தெளிவாக அங்கே பேசிகிட்டே வருவார். அப்படி பேசிகிட்டே வரும்போது ஆசாரியத்துவத்தை பற்றி பேசுகிறார். நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்துன்றார். யூதர்கள் அங்கே ஒரு இடரில் இருக்கும். ஏனென்றால் அவங்களுக்கு நல்லா தெரியும், ஆசாரியன்னா லேவி கோத்திரத்துக்கு தான் வரணும். இவர் அவர் போய் பிரதான ஆசிரியர்னு சொல்கிறாரு என்னும்போது அங்கே சில காரியங்கள் அவர் அங்கே பேசுகிறார். லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர் இந்த பூமியில் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தான் வர முடியும். ஆனால் தேவனு நிஜமான ஆசாரிப்பு கூடாரம் பரலோகத்தில் இருக்குது. அந்த பரலோகத்தில் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்தின் நிழல் தான் இந்த பூமியில் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதன் பிறகு சொல்வார், அதுதான் ஒரிஜினல், பரலோகத்தில் இருக்கிறது தான் ஒரிஜினல் ஆசாரிப்பு கூடாரம், இது நிழல். அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு காலை வெள்ளாட்டுக்கடா ரத்தம் போகாது, அந்த பலி ஏற்றுக்கப்படாது. அதனால் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துகிட்டு போனார் என்றெல்லாம் அங்கே பேசிகிட்டே வருவார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ளே அவர் போகிறார். அந்த மாதிரியான அநேக காரியங்களை அங்கே அவர் தெளிவுபடுத்திட்டு வருவதாக நாம் பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சிறப்பு இருக்கிறது. எங்கெல்லாம் பாளையம் இறங்குகிறார்களோ, அதை மேகஸ்தம்பம் எங்கே நிற்கிறதோ, இஸ்ரவேலர்கள் கானானுக்கு வழி நடத்திட்டு போகும்போது அங்கெல்லாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை போடணும். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் 3 இருக்கும். அதில் பிரகாரத்தில் பலிபீடம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலத்தில்
மேசை மீது 6 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். 7 விளக்குள்ள ஒரு குத்துவிளக்கு இருக்கும். 7 தீபம் உள்ள குத்துவிளக்கு, ஒரு தூப பீடம் இருக்கும். அங்கே ஒரு திரை இருக்கும். அந்த திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த பெட்டியின் மேலே கேருபீன்கள் இருக்கும். கிருபாசனம் என்று அதற்கு பெயர். அதிலிருந்து தான் தேவன் பேசுவார் மோசே பிரதான ஆசாரியர்கிட்ட. அதுக்குள்ளே பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி உள்ளே போகணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உள்ளே போகணும். அவர் அந்த முறைமைகளை கரெக்டாக பண்ணணும். அந்த டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். இது இப்படியே இருக்கும்போது தாவீது, சவுல் இவர்களுக்குள்ள பிரச்சனையாவது, சண்டை ஏற்படுகிறது. அப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி தவறுகிறது. அதை புறஜாதியினர் கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துன்னு அது வேறு இடத்துக்கு போயிடுது. மறுபடியும் தாவீது ராஜாவாக வருகிறார். அந்த உடன்படிக்கை பெட்டியை தேடிட்டு போகிறார். அது இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கேருந்து அந்த உடன்படிக்கை பெட்டி மீட்டு வெளியில் கொண்டு வருகிறார். வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்னவென்றால், அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு மாட்டு வண்டியில் வச்சுட்டு வராங்க. முன்னாடி தாவீது போயிட்டுருக்கிறார். அவர் கூட எவ்வளோ பேர் போனாங்கன்னு தெரியல. நிறைய பேர், ஒரு பெரிய கும்பல் போயிருக்கும். ஒரு 30-40 பேர் போயிருக்கலாம். முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. வாத்திய தாளம், மேலே வாசங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட உடன்படிக்கை பெட்டியை கொண்டுட்டு போகிறாங்க. ஒரு மாட்டு வண்டியில் வைத்து எடுத்துகிட்டு போகிறோம். மாடு போட்டுன ஒரு ரதம் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த ரதத்தில் எடுத்துகிட்டு போகும்போது மாடு மிரண்டதினால் ஊசா அந்த உடன்படிக்கை பெட்டியை தொடர்றார். மாடு மிரண்டதினால் தொட்ட உடனே தேவன் அங்கேயே அவர் என்ன பண்ணிடுறாரு, அடிச்சிடுறார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8. அவள் நாகேனில் களம் இறங்குகிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைந்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்போது ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான். ஓகே, பாத்தீங்களா? தேவன் அவர் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டார். நிறைய பேர் கேட்கிற கேள்வி இதுதான். கீழே விழக்கூடாதுன்னு தானே அந்த பெட்டியை பிடிச்சாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் தேவன் அவரை அடிக்கணும்? ஆனால் இது கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தால் தேவனுடைய வார்த்தை தான். அது கீழே விழுந்தால் விழுந்துன்னு போகுதுன்னு இவர் விட்டுட்ருக்கணும். இவர் ஏன் தொட்டார் அப்படின்னு இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, இந்த தாவீது முன்னே போயிட்டு இருந்தாங்க. டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஒரு பெரிய கூட்டம் வேலை வாத்தியத்தோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு போயிட்டு இருந்தார் இல்லைங்களா? திடீர்னு ஊசார் தொட்டார், இறந்துட்டார் பாருங்க. அப்படியே அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆகிட்டு ரொம்ப அங்கே ஒரு சோகம் வந்துச்சு, ஒரு துக்கம், ஒரு மரணம் வந்துச்சு. ஒரு சந்தோஷமான நேரத்தில் ஒரு மரணம் வந்துச்சு, ஒரு துக்கம் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தம் ஆயிட்டாங்க. எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணலான்ட்டு யோசித்தாங்க. ஆக்சுவலாக தேவன் வந்து இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிலருக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார். சிலர் அதை பார்க்கக்கூட கூடாது, சிலர் அதை தொடக்கூட கூடாது. சிலர் மட்டும்தான் அதை செய்யணும்னு அனுமதி கொடுத்துருக்கிறார். 1. 2வது, அந்த உடன்படிக்கை பெட்டியை தோல் மேலே தான் தூக்கிட்டு போனோம். ஏன்னா அந்த காலத்தில் இந்த வண்டிகளில் சாக்கப்சர் கிடையாது. பள்ளத்தில் இதெல்லாம் விட்டால் நேரம் அது ஷேக் ஆகும். ஆனால் மனுஷன் தோல் மேலே தூக்கிட்டு போகும்போது அவனுடைய முதுகெலும்பே அவனுக்கு சாக்கப்சராக இருக்கும். அதனால் தேவன் என்ன சொல்கிறாரு, தோல் மேலே வச்சுட்டு தான் சுமந்துட்டு போனோம். அது லேவி கோத்திரம் தான் அதை செய்யணும். ஆனால் தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சு அதை விட்டுட்டாரா மறந்துட்டாரா தெரியல. அப்போ தேவன் ஒரு அடி அடித்த உடனே அந்த ஊசா அடிச்சிட்டார் இல்லையா? அப்போ அவர் உட்காந்து யோசிச்சிருப்பார். இல்லைன்னா ஆசாரியர்கள் யாராவது வந்து கூட சொல்லியிருக்கலாம். உடனே அவர் பலி செலுத்தி அதன் பிறகு லேவி கோத்திரத்தை வச்சு அதை தூக்கிட்டு போகிறார். அப்போ தேவன்
அவருடைய காரியத்தை புரிய வைக்கிறதுக்காக அங்கே ஒரு அடி கூட கொடுத்தார் என்றதாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு ஒரு சம்பவம் இருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டி தேவன் இருக்கிற சமூகம், தேவனுடைய பிரசன்னம் அங்கே அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த ஆசரிப்பு கூடாரம் மிக நேர்த்தியாக இருக்கிறது. ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் உசியா. அவர் என்ன பண்ணார், நான் போய் தூபம் காட்டுறேன்னார். நான் வர்ஷிப் பண்ணுறேன் தேவனை, எனக்கு தேவன் ரொம்ப பிடிக்கும், நான் போய் வர்ஷிப் பண்ணுறேன். அப்போது அசரியா அவருக்கு ஃபோன் பண்ணுறார், வெளில போகாதீங்க, தப்பு, அப்படி செய்யக்கூடாது, அது தேவன்றது, அது ஆசாரியர் தான் பண்ணணும், ஆசாரியர் லேவி கோத்திரத்துக்கு வந்து அதை செய்யணும், மற்றவங்களாம் செய்யக்கூடாது. அது ஏன், நான் ராஜா, எனக்கு நீ கட்டளை போடுறியா, நான் தேவனை ஆராதிப்பேன் அப்படின்னு அந்த நாங்கள் தூபபீடத்தை எடுத்துகிட்டு போகிறார். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு பாருங்களேன். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிக்கலாமா? 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 19, 20, 21. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற பொழுது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன்பாக நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. கண்டினியூ பண்ணலாம். பிரதான ஆசாரனாகிய அசிரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் பொழுது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கிருந்து வெளியேற பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். போதும். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு குஷ்டம் வந்துட்டா ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகவே முடியாது. ஊருக்குள்ளே இல்லாத நிலைமை ஆயிடுச்சு அவருக்கு. தேவன் அவர் என்ன பண்ணிட்டாரு, வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட், அவ்வளோ அந்த ஆசாரிப்பு கூடாரம், அதனால அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார்னு பார்க்கணும். அதை தொடர்ந்து பெர்சமேஸ் என்ற ஒரு அமைப்புக்காரர்கள், ஒரு நாட்டவர், அவங்க இந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாயிட்டாங்க. அது கூட வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 சாமுவேல் 6:19. பயங்கர சவுண்ட் ஆகுது. ஆனாலும் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களின் 54,070 பேரை அடித்தார். 52,070 பேர் என்ன பண்றாராம், அடிச்சிட்டார். ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல ஒன்று இருக்குது. ஒன்று 50,700 இருக்குது, ஒரு டிரான்ஸ்லேட் 52,700 இருக்குது, இன்னொரு டிரான்ஸ்லேட் 70 இருக்குது. ஓகே, எனிவே, ஆனால் நிறைய ஜனங்களை அடித்தார். என்னத்துக்கு தெரியுமா? பெட்டியை போய் ஆவலை பார்த்தாங்க. ஏன்னா அது தங்கத்தில் இருக்கும், அது மேலே நாங்கள் கிருபாசனம் இருக்கும், அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அது எப்படி இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு இவர்கள் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பார்க்க போனாங்க. பாருங்கள், தேவன் அங்கேயே அவங்க என்ன பண்ணிட்டாருங்க, அடிச்சிட்டாங்க. அப்போ அந்த பெட்டியை பார்க்கறதுக்கு தொடர்றதுக்கு சிலருக்கு மட்டும்தான் அனுமதி. எல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி அவ்வளோ முக்கியம். யாரும் உள்ள என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது கூட அது ஒரு முன்னாடி இருக்கிற ஸ்க்ரீனில் பேக் பண்ணி வெளியே எதுவுமே தெரியாமல் தான் என்ன பண்ணோங்க, அதை எடுத்துகிட்டு போனோம். இன்னும் முக்கியமாக அந்த ரூமுக்குள்ளே, பர்டிகுலர் ரூமுக்குள்ளே அனாவசியமாக யாரும் போகக்கூடாது. அது பேர் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம். அனாவசியமாக யாரும் போகக்கூடாது. அதில் போகிறவர்கள் பிரதான ஆசாரியர் மட்டும்தான். அவரும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போகணும். அது எப்படி போனோன்னா ரொம்ப பரிசுத்தமாக போகணும். ரொம்ப பரிசுத்தமாக அவர் போகணும். அப்போ தான் அந்த
உள்ளே போக முடியும். அதுக்காக அவர் முதல்ல தன்னை பரிசுத்தப்படுத்திக்கணும். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தாருன்னா கூட உள்ளே போயிட்டாருன்னா அவர் உள்ளவே செத்துருவார். வேறு யாரும் உள்ளே போய் அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு வரக்கூடாது. நீங்கள் அப்போ டெட் பாடி எப்படி எடுப்பாங்கன்னா இடுப்பில் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. இவருக்கு ட்ரெஸ்ஸில் மணி இருக்கும். அந்த மணி சத்தம் இருந்ததுன்னா ஓகே அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த மணி சத்தம் நின்று போச்சுன்னா செத்துட்டாருன்னு அர்த்தம். உடனே அந்த கயிறை பிடிச்சி என்ன பண்ணுறவங்க, அந்த பாடியை வெளியில் எடுத்துருவாங்க. அவ்வளோ ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு இடம். இதில் யாரும் போகக்கூடாது, போகவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த உடன்படிக்கை பெட்டி, குறிப்பாக அந்த ஆசரிப்பு கூடாரம். அதனால் சுற்று சுவருக்கு வெளியில் தான் எல்லா கோத்திரமும் இருக்கணும். உள்ள லேவி கோத்திரம் மட்டும் வரணும். பரிசுத்த பிரகாரத்துக்கு பரிசுத்தலத்துக்கு ஆசாரியர் மட்டும் போகணும். மகா பரிசுத்தலத்துக்கு பிரதான ஆசாரியர் போகணும். இதுதான் ரூல். அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்குறது கூட இல்லைனா வேறு யாருக்குமே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. நான் சொல்கிறது இஸ்ரவேலர்களுக்கே, 12 கோத்திரத்துக்கே அந்த அனுமதி இல்லை. ஏன்? இப்போ ஆசாரியன் கூட போக முடியாது. லேவி கோத்திரம் தான், அவங்க கூட உள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 89வது வசனம். என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 89வது வசனம். மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவான். என்னங்க, அந்த கிருபாசனம் இருக்குத, அதுலேருந்து தான் தேவனுடைய சத்தம் வரும். அதை தான் கேட்பார். அந்த பிரசன்ஸ் அங்கத்தான், பிரசன்னம் அங்கத்தான். ரொம்ப அந்த கிருபாசனத்தை யாரும் போகவும் கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது. அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக வேண்டும். எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்க. பார்க்கறதுக்கே அனுமதி இல்லை. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. பார்த்தவங்களாம் செத்துருக்குறாங்க, தொட்டவன் செத்துருக்குறான். ஏன் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கிட்ட ஒரு ஆடு மாடெல்லாம் செத்துறோம். இப்படிப்பட்ட மிக உயர்ந்த தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு இடமாக இருப்பது தான் இந்த ஆசாரிப்பு கூடாரம். இதை தான் அப்போஸ்தலன் பவுல் விளக்கிட்டே வரார். அப்போ எபிரியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுவாங்க. எபிரியர் 8:2 பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. மறுபடியும் வாசிக்கலாங்க. எபிரியர் 8:2 பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் போதுங்க. ஆசாரிய பாத்தீங்களா, மெய்யான கூடாரத்துலன்னா இருக்கிறாரு. அது எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது பரிசுத்த இங்கே இருக்கிற கூடாரம் இல்லையா, அங்கே இருக்கிற கூடாரத்துக்கு அது பண்ணிட்டாரு என்று சொல்லி அப்படியே ஒரு லைனாக வந்துட்டே இருக்கும். அதில் 9 இப்போ எபிரியர் 9:11 வாசிக்கலாங்க. எபிரியர் 9:11 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் உருப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் 12 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாத்தீங்களா, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நித்திய மீட்பை என்ன பண்ணிட்டாங்களாம், உண்டு பண்ணார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்போ இயேசு கிறிஸ்துவால நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, யாருமே போக முடியாத அந்த பிரதான ஆசாரியர், அதாவது உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவால நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கிங்க. அதான் சொல்கிறாங்க எபிரியர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். எபிரியர் 10:9 19 வாசிங்க. எபிரியர் 10:19 ஃபர்ஸ்ட் வாசிச்சிருங்க. ஆகையால் சகோதரரே, நம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால்
நாங்கள் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை இப்போ என்ன பண்ணிட்டாருங்க உண்டு பண்ணிட்டார். அந்த திரைக்குள்ளே போகிறதுக்கு யாராலையும் போக முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களாலையும் போக முடியாது. அப்படி தேவன் இருக்கிற அந்த பிரசன்னம் நிறைந்து இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ இயேசு கிறிஸ்துவால் நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நம்ம எவ்வளோ பயன்படுத்திக்கணும். அதான் சொல்கிறாங்க 20வது வசனத்தில் சொல்லும்போது, அதில் எபிரேயர் 10:20 வாசிங்களேன். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் நாங்கள் போதும். இப்போ உள்ளே போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு தைரியம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு பர்மிஷன் கிடச்சிடுச்சு, நீங்கள் போகலாம். இப்போ தேவன்கிட்ட நம்ம நாங்கள் டைரெக்டாக பேசலாம். முற்பிதாக்கள் பேசணும் போல் நம்ம பேசலாம். இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளுக்கு அந்த வாய்ப்பு என்ன இருக்க. ஆனால் யாராலையும் அதுக்குள்ளே போக முடியல. அதுக்குள்ளே போனோன்னா ரொம்ப 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 பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும், போக முடியும். பரிசுத்தம் இல்லைன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. 22வது வசனம் கூட 21 வாசிங்க. 21 தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் போதுங்க. இப்போ சொல்கிறாங்க, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு மகா ஆசாரியர் நம்மளுக்கு இருக்கிறாரு. அப்போ யூதர்கள் அப்போ தான் டவுட் ஆயிடுச்சு. லேவி கோத்திரம் தானே போனோம், இவர் என்ன அப்படி சொல்கிறாரு. அதனால தான் முதல்லே சொல்லிட்டு வர, மெல்கிசேதேக்கு எந்த கோத்திரம் இல்லைங்களா, மெல்கிசேதேக்கு எந்த கோத்திரத்தில் வராரு. இப்போ அவர் போனாரே, அவர் பிரதான அவர் ஆசாரியா ராஜான்னு சொல்லியிருக்கிறாங்களே, அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு ரொம்ப என்ன வேணும், ஞானம் வேணும்னு கூட சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லாம் அவங்க முதல்ல நிறைய விஷயங்கள் அங்கே பேசிக்கிட்டே வருவார். அப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி அருகே செல்ல வாய்ப்பு கிடைச்சிது நம்மளுக்கு. ஆனால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனோம்னா பரிசுத்தம் இல்லாமல் போக முடியாது. ஒன்று. ரெண்டாவது, பர்டிகுலராக அந்த பிரதான ஆசிரியர் மட்டும்தான் போக முடியும். எல்லாரும் பார்க்க முடியாது, எல்லாரும் தொட முடியாது. இப்போ நமக்கு என்ன இந்த தகுதி வந்திருக்குது, நான் பரிசுத்தமா இல்லைங்களா. அதுதான் அங்கே இந்த ஒரு பரிசுத்த விஷயத்தை தான் அப்போஸ்தலர் அவர்கள் இந்த எபிரிய புத்தகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற உடன்படிக்கை பற்றி நேளாக சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது அங்கே வருவார். 22வது வசனம். துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடுவோம். இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை இப்போ விடுங்க. துர்மனசாட்சி நீங்கள் இப்படி பரிசுத்தமாக்கிட்டார் தேவன். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு எப்போ ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தோமோ நம்மளை பரிசுத்தமாக்கிட்டாரு. ஆனால் ஞானஸ்தானத்துக்கு வந்த அப்புறம் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குதா? நம்ம எதுக்கு எப்படி ஒப்பு கொடுத்தோமோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மீறுகிறோமே. அப்போது அங்கே ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதை மீறக்கூடாது. உங்கள் பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த பிரதான ஆசாரியர் மட்டும் போகக்கூடிய அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள உங்களை போகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த பரிசுத்தத்தை காத்துக்கங்க. நீங்கள் உள்ள போகிறீங்க, தேவன்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இப்போ அந்த பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கங்க. காத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதை எப்படிலாம் காத்துக்கலாம் அப்படின்னும் போது நீங்கள் தூய்மையான உள்ளத்தோடு மனசோடு என்ன பண்ணுங்க, போங்க. நீங்கள் சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, ஒப்பு கொடுத்து வாழ்ந்த பிறகு, நீங்கள் மனப்பூர்வமாக பாவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேறொரு பலி இருக்காது. 26வது வசனம் வாசிங்க. 26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இணைவிடாமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கியுமே இருக்கும். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டார் பாருங்க, இல்லைங்களா? நீங்க சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நீங்க மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால்
அதாவது இன்னொரு பார்த்தீங்கன்னா, உண்மையை அறிந்த பின்பு வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால்னு சொல்கிறாங்க. வேணும்னு பாவத்தை விடுற மனசுனாலங்க இல்லை. இவன் சொல்கிறாரு, பாவத்தை விடணுமென்ற மனசு வரணும். பாவத்தில் இருந்தால் நல்லா இருக்குதுன்றது மனசு வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு காரியங்கள்லேருந்து நம்ம விடுதலை ஆகணும். தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார். இப்போ கிருபையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபை என்ன செய்து தெரியுங்களா? நம்மை பாவம் செய்யாமல் காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி. கிருபை இருக்கிறதுனால பாவம் செய்யலாம்ன்றது ஆகாது. இப்போ தப்பு பண்ணிட்டோம், தேவனே நம்ம மன்னிச்சிரு, கிருபை மன்னிச்சிடறாரு. மன்னிப்பு இருக்கிறதுனால பாவம் செய்யலாமா? அதுவும் கூடாது. இப்போ கிருபையின் காலம் இருக்குது. உங்களை எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு உங்களை அழைச்சிருக்கிறான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க என்று அங்கே சொல்கிறார். ஏன்னா பரிசுத்தம் வேணும் இல்லைங்களா? பரிசுத்தம் இல்லாமல் தேவன் என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் நம்மிடத்தில் என்ன பண்ணுவார்? சேருவார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அழுத்தம் திருத்தமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, நம்ம எவ்வளோ பெரிய கூட்டத்தில் தேவன் நினைத்திருக்கிறார் என்றால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது. எப்படி கட்டப்பட்டு வருங்க? பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வரும். பரிசுத்த ஆசாரிய கூட்டம் இல்லைங்களா? 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு வருதுங்க. எவ்வளவு மேன்மையை அங்கே கொடுத்திருக்கிறார். அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற நாம் மீண்டும் அசுத்தத்துக்கு போகக்கூடாது, மீண்டும் பாவத்துக்குள்ளே வந்துடக்கூடாது, மனப்பூர்வமாக பாவம் செஞ்சிடக்கூடாது. அது தெளிவாக இருக்கணும். நம்மளுக்கு ரொம்ப வார்னிங்க கொடுக்கறதாக நாம் பார்க்கணும். அது எபிரேயர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நியாயத்தீர்ப்பு வரும், விரோதிகளை பட்சிக்கும் அக்னியே வரும். மோசேயினுடைய 28வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் 2-3 சாட்சி வாக்கினாலே சாகுறானே. அப்போ நியாயப்பிரமாணத்தை யாராவது கை கொள்ளலைன்னா, அது யாராவது பார்த்துட்டாங்கன்னா, 2-3 சாட்சி நிரூபிக்கப்பட்டால் அவனை கல்லால் அடிச்சு கொள்ளணும். அதான் தீர்ப்பு இல்லைங்களா? 2-3 வாக்கினால் சாகிறானே என்று சொல்லி அடுத்தது அங்கே சொல்லுங்க, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்று யோசித்து பாருங்கள்னு சொல்லிட்டார். நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அப்போ மரணத்தை விட கொடியது வந்துடும். மரணத்தை விட கொடியது. இதே விஷயம் இல்லை, சத்தியத்தை அறிகிற அறிவு எதுன்ட்டு அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் கூட இருக்குது பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். ஏனெனில் ஒருதரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், தேவனுடைய நல்ல வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். மகிழ்ச்சி போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத முடியாதுன்ட்டாரு. இன்னொரு பலி கிடையாது. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு இப்பவே நம்ம தேவனை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்தாதான், இல்லைன்னா நாங்கள் இன்னொரு பலி நம்மளுக்கு கிடையாது. இப்போ தேவனுக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கணும் அது அங்கே சொல்கிறாரு. அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அது இழந்து போகாமல் இருக்க எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்கிறாங்க. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதளித்தால் பயங்கர மோசமான நிலைமை என்ன ஆகிடும்? வந்துடும். அப்போ அன்பு எங்கே உள்ளதோ அங்கே பாவம் இருக்காது. அன்பு தான் பிரதானம். அன்பு சகல பாவத்தையும் மூடும். அப்போ நம்ம பரிசுத்த ஓட்டத்தை நோக்கி ஓடணும். ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? தேவனோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ராஜாக்களாக ஆசாரியர்களாக உட்காரணும்னா எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தத்தை காத்துக்க. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் தேவன் நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். காணையாட்சிக்கு தூரமாக இருந்தோம்,
நம்ம இஸ்ரவேலரே இல்லை. ஆனால் இப்போ உள்ளே கொண்டு வந்து மொத்தம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வர வச்சுட்டார். அவ்வளோ நம்மளை அந்த எந்த அளவுக்கு உயர்த்தி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருங்க, உயர்த்தி பார்க்குறாரு. ஆனால் நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக காத்துக்கணும். அதான் சொல்கிறாங்களே, கழுவப்பட்ட பன்றி மீண்டும் சேற்றில் போன மாதிரி ஆகிடக்கூடாது. நாய் தான் கக்கினதை தின்ற மாதிரி என்ன பண்ணிடக்கூடாதுங்க, ஆகிவிடக்கூடாது. இது எப்படின்னா, பரிசுத்தம் செய்தவரையே உதாசீனப்படுத்தின மாதிரி. எந்த அளவுக்கு அவருடைய ரத்தத்தினால நம்மளை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறாரு, அந்த பரிசுத்தம் செய்தவரையே உதாசீனப்படுத்தினால் தேவன்னா வருது இல்லைங்க. அதுக்கப்புறம் தேவனுக்கு பிடிக்குமா? அவர் விரும்புறதே இல்லைன்றாங்க. ஏங்களா? அதான் சொல்கிறான், குமாரனை காலின் கீழ் மிதித்து தன் உடன்படிக்கை பண்ணின அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரராக இருப்பார் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அடுத்த சொல்கிறார் பாருங்க, அந்த 30வது வசனம் வாசிக்கலாம். 30 இல்லைங்க, 31 வாசிக்கலாங்க. எபிரேயர் 10:31. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. எவ்வளோ பாருங்க, 6வது வசனத்தில் பார்க்கலாம், 7, 8 எல்லாம் நீ பார்த்துட்டே வந்தோம்னா இவ்வளவு பரிசுத்தம். அதாவது இதெல்லாம் யார்கிட்ட பேசுகிறான்னு பாருங்க. இப்போ நம்மளுக்கு அந்த மேன்மை எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்துருக்கிறோம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் அந்த நாளில் யூதர்கள் நல்லா உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா யூதர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கத்தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அது ஆலயமாக கட்டப்பட்டது. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க கிறிஸ்துவராக கன்வெர்ட் ஆகிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறார், இப்போ நீ நிரந்தரமான ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கிட்டே நீ போகிறியா இயேசு கிறிஸ்து மூலமான்றாரு. அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதான் இது இந்த பூமியில் இருக்கிறது நிழல், நிஜம் பரலோகத்தில் இருக்குது. அதுக்கே நீ போகிறையா, அங்கேயே உள்ள போகிற உனக்கு அவ்வளோ அழைப்பு அப்படின்னும் போது அப்போ தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரட்சிக்கப்படாத, அதாவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத யூதர்களை பார்த்து அவங்க ரொம்ப இலக்காரமாக பண்ணிட்டாங்க. நம்ம தான் ரட்சிக்கப்படும், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நம்மளுக்கு கட்சிச்சு, எவ்வளோ சத்தியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க அந்த யூதர்களை இலக்காரமாக நினச்சிட்டாங்க. அந்த நாளில் அதெல்லாம் நடந்தது, அதெல்லாம் வேதத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த அனுபவத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். யாருமே போக முடியாத அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துனால நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளை கூட்டு போய் நிறுத்திருக்கிறாருன்னா, அந்த அப்படி நிறுத்தப்பட்டதே வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு அவரை காலின் கீழே மிதிச்சுட்டு மறுபடியும் பாவ வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம்னா மனம் திரும்புவதுக்கு ஏதுவாய் நம்மளை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். 2வது மரணம் வந்துடும், டோட்டலாக அழிச்சிருவார். அது பயங்கர மோசமாக இருக்கும், மரணத்தை விட கொடிதாக இருக்கும். மரணம் முடிஞ்சிச்சு, அவ்வளோ தானே. அங்கே சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை மீறும் 2-3 சாட்சிகள் சாவுறானே, அதை விட கொடிதாக இருக்கும். அது எப்படி இருக்கும் நீயே யோசனை பண்ணி பார்த்துக்கொண்டார். அப்போ அவ்வளோ பரிசுத்தத்திற்கு அழைத்த தேவனுக்கு முன்பதாக நம்ம எவ்வளவு நம்மளை பரிசுத்தமாக நிறுத்த வச்சுக்கணும்னு பாருங்க. அதான் சொல்லுங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம தேவனை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதுதான் சொல்லுங்க. 35வது வசனம், அதிலே வாசிங்க. 35வது வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன பண்ணாதீங்க. எவ்வளோ நம்மளை கூட்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு நேரத்தான் செய்யும். சின்ன சின்ன துக்கங்கள், சின்ன சின்ன கவலைகள் நம்மளுக்கு நேரத்தான் செய்யும். ஆனால் நாம் அதை என்ன பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. தேவனை உதாசீனப்படுத்திடக்கூடாது. அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அதுக்காக ஆவேசப்பட்டுட்டு டக்கு என்ன பண்ணிடக்கூடாது, பாவத்துக்குள்ளே வந்துடக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது. மிகுந்த தைரியத்தை விட்டு விடாதிருங்கள்னு சொல்லி அடுத்தது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை தான் எக்ஸாம் யாக்கோப்பில் இருக்குது இல்லைங்களா? அதுதான் நம்மளை என்ன பண்ணோம், பாஸ் பண்ணோம். எவ்வளோ பெரிய அழைப்புக்கு வந்ததுனால அந்த அழைப்புக்குள்ளேருந்து, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேருந்து, அந்த உடன்பெட்டி அந்த உடன்படிக்கை பெட்டியை அருகில் இருந்த நம்மை வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு சாத்தான் பல வகைகளில் முயற்சிப்பான்.
ஈஸியாக விட்டுருவானா? எத்தனை வகைகள் இருக்கிறதோ அத்தனை வகைகளையும் முயற்சிப்பான். ஆனால் நாம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் தான் சாத்தானுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து அந்த மீட்பை பெற்றுக்கொண்டு அதனுடைய பலன் என்ன பண்ணோம்? பெற்றுக்கொள்ளணும் சகோதர சகோதரி. அதாங்க அப்படியே கண்டினியூஸ் சொல்லிட்டே வருவாங்க பாருங்க. 38வது வசனம் கூட வாசிங்களேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். பண்ணாங்க விசுவாசத்தினால் நீதிமான் பின்வாங்கி போனா இப்போ பாவத்திலிருந்து எல்லாத்தையும் மன்னிச்சு தேவன் நம்மளுக்கு சுத்தமாக கழுவி அவருடைய சமூகத்தில் நிற்க வச்சுட்ட பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலோ வேறு ஒரு காரியத்தினாலோ நாம் பாவத்தில் விழுந்தால் தேவன் சும்மா இருப்பாரா? அவன் மேலே பிரியமாக இருப்பேனோன்ட்டாங்க. சரிங்களா? அவன் மேலே நான் பிரியமாக இருப்பானா? என் ஆத்மா, என் ஆத்மானா என் உள்ளம் அல்லது நான் அவன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருப்பேனா? ஏன்னா இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு நான் வேணான்னு போகிறேன் என் பாவத்துக்குள்ளே. நான் சொல்கிறது என்னுடைய மகனை கொடுத்தது, அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டது, கழுவப்பட்டது, அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினச்சிக்கிறான் அவன். எவ்வளோ ஒரு துக்கமாக இருக்கும், யோசனை பண்ணி பாருங்க. கழுவப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அது என்னத்துக்கு? நான் கோபமாக இருக்கணும், அடிக்கணும், இன்னொருத்தரை வெறுப்பை உருவாக்கணும், பிரச்சனையை உருவாக்கணும் என்ற எண்ணம் இருந்தால் தேவனுக்கு ஏற்றார் போல என்னெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரோ அப்படி நம்ம வாழாமல் இருந்தால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்மளை கூட்டின்னு போய் அதை அசுத்தம் பண்ண மாதிரி ஆயிடும். அது தேவன் ஏற்றுக்கிறாரா? அதை ஏற்றுக்க மாட்டார். அதான் சொல்றாங்க. அடுத்த வசனம் வாசிங்களேன். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களே இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். நாங்க ஆத்துமா ஈடேற என்ன பண்ணோம்? விசுவாசிகராக இருக்காங்க. பின்வாங்க கூடாது. நாம் கெட்டு போக பின்வாங்குறவா இராமல் ஆத்துமா ஈடேறணும். அது மேலே வரணும். தேவன் ஒரு இலக்கை வச்சிருக்கிறாரு. அந்த இலக்கு போய் நிற்கணும். இப்போ நம்ம என்னங்க ஒரு மானசீகமான ஒரு ஆசரிப்பு கூட வரும், பரிசுத்த தலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நிஜமாக இடத்துக்கு போகிறோம். அந்த போகிறதுக்கு இங்கே ட்ரைனிங் விட்டுடக்கூடாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அழைத்த தேவன், நம்மை ஆசாரியராகவும் ராஜாக்களாகவும் ஆக்கியிருக்கிற அந்த தேவன், அவருடைய ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்கப்பட்டிருக்கிற அந்த மீட்பை, அந்த பரிசுத்தத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் யாரும் போக முடியாது. ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அது இழந்து போகாமல் இருக்க எச்சரிக்கையாக இருப்போம். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.